Hello students, welcome back to Zerofail. I am Krishna. This is a 10th standard science session. This session we will discuss few things. The topics are mass number and atomic mass unit and average atomic mass and relative atomic mass. Okay, see, easy down. We will see one by one. So first of all, mass number. Mass number means enna? Already discussed பண்ணிட்டோம்ல. We know that atomல இருக்கிற particles என்னெல்லாம் இருக்கு? Electron, proton, neutron. As I told you, electrons doesn't have a considerable mass. So the protons and neutrons are having considerable mass. So and the sum of number of protons and neutrons. இதுதான் இது சேர்ந்ததா என்னமா? Mass number. Okay. The next atomic mass unit. See நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க AMU ன்னு சொல்லுவோம் இருக்கும். இப்போ வந்து அது AMU யூஸ் பண்றது கிடையாது, U தான் யூஸ் பண்ணணும். ஓகே. See the atomic mass unit எதுக்காக சொல்றேன்? இப்போ ஒரு மேட்டர் அது ஏதோ ஒரு பாடி இருக்குது. It's made up of atoms. நிறைய atoms சேர்ந்து ஒரு பாடி இருக்குது. அதோட அதாவது மேக்ரோஸ்கோபிக் மாடல் அது இருக்கும்போது அதோட மாஸ் நம்ம சிம்பிளி நம்ம மெஷர் பண்ணி கிலோகிராம்ல மென்ஷன் பண்ணலாம். ஓகே. இதுவே அந்த பாடியில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஆட்டமோட மாஸை மெஷர் பண்ண கேட்டால் முடியுமா? முடியாது, ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மெஷர் பண்ணணும். அந்த கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட் ஒரு ஆட்டமோட மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு. பட் மெஷர் பண்ணணும். அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே அந்த ஸ்டாண்டர்ட் கூட மெஷர் பண்ணி சொல்ல போறோம். ஓகே, பார்க்கலாமா என்னன்னு? See atomic mass unit நான் என்னன்னா is the 1/12. ஓகே, 1/12 அதாவது 12ல ஒரு பார்ட் of the what? Mass of a carbon 12 atom. Carbon one of the isotope, right? இப்போ இந்த carbon 12 ஆட்டமோட mass 12 இருக்குன்னா அந்த 12ல ஒரு பங்கு தான் என்னன்னு சொல்றாங்க? 1 AMU. புரியுதா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 1 AMU is equal to என்னன்னா 1/12 of the mass of carbon 12 atom. See students, இப்போ நம்ம பார்க்க போறது relative atomic mass, அதாவது RAM. சரியா? ஓகே. சோ relative சொன்னாலே நம்ம ரிலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம ஆல்ரெடி AMUங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை பார்த்துட்டோம்ல. 1/12 of the mass of the carbon 12 atom. அந்த ஸ்டாண்டர்ட் கூட ரிலேட் பண்ண போறோம். எதை ரிலேட் பண்ண போறோம்னா இப்போ நம்ம எந்த ஆட்டம், ஓகேவா, எந்த எலிமெண்ட்டை இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோமோ அதை ரிலேட் பண்ண போறோம், ரைட்? ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய ஃபார்ம், அதாவது நிறைய ஐசோடோப்ஸா இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஃபார்ம்ல இருக்காது, நிறைய ஃபார்ம்ல இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸா இருக்கும். அந்த ஐசோடோப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜ் எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஆவரேஜ் மாஸ் of the isotopes of the element. ஒரு எலிமெண்டோட ஐசோடோப்ஸ் எல்லாத்தோட மாஸ்க்கு என்ன எடுக்கணும்? ஆவரேஜ் எடுக்கணும். அதை எடுத்துட்டு நம்ம இது கூட கம்பேர் பண்ண போறோம்னா அதுக்கு AMU சொன்னோம் இல்லையா? 1/12 of the mass of the carbon 12 atom. Okay, so இப்போ AR means A in atomic mass or na relative atomic mass. Okay, so AR relative atomic mass is equal to ratio of the average mass of the isotopes of the element to the what? 1/12 of the mass of one carbon 12 atom. ரொம்ப சிம்பிள். ஓகே, மக பண்ண வேணாம், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. The next one, average atomic mass. ரொம்ப ஈஸி. average atomic mass எதுக்காகனா elements வந்து நிறைய isotopes இருக்குல்ல. So the every isotopes having different mass number, அதாவது atomic mass இருக்குது. இப்போ நாம இந்த எல்லா டிஃபரண்ட் ஐசோடோப்ஸோட அட்டாமிக் மாஸோட வெயிட்டட் ஆவரேஜை கால்குலேட் பண்ண போறோம். அதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். Weighted average of the masses of naturally occurring isotopes. naturally கிடைக்கிற எல்லா isotopes எடுத்து அதோட மாஸோட weighted average கால்குலேட் பண்றோம். அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னா இங்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஐசோடோப் 1 வந்து 50% இருக்குது, அவைலபிள் டேரக்ட்ல 50% இருக்குது. அதோட மாஸ் வந்து 9 AMU. and ஐசோடோப் 2 வந்து again அதுவும் 50% இருக்குது, அதோட மாஸ் 10 AMU. ஓகே, பாருங்க ரெண்டுக்குமே மாஸ் வந்து டிஃபரெண்டா இருக்குது, அட்டாமிக் மாஸ் டிஃபரெண்டா இருக்குது. இது எப்படி நம்ம இதோட வெயிட்டட் ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் 9 மாஸ் என்ன? 9. இது 50% இல்ல, சோ 50 divided by 100 பிளஸ் இங்க என்ன இருக்குமா? 10. இங்க 50%, சோ
50 divided by 100. So you cancel பண்ணும்போது 4.5 plus 5 you will get 9.5 AMU. புரியுதா? You will get finally weighted average, அதாவது average atomic mass கிடைக்குது. So the average atomic mass இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா இது இந்த ஐசோடோப்ஸோட இண்டிவிஜுவல் மாசஸ் அண்ட் மேஜரா இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்குல்ல இது எந்த அளவுக்கு இதோட அபார்டன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு இந்த ஐசோடோப் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கிடைக்கும். ஓகே, ரொம்ப ஈஸி தானே இது. ஓகே பசங்களா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், மாஸ் நம்பர் பார்த்துருக்கோம், ஏஎம்யூங்கிற கான்செப்ட் பார்த்துருக்கோம், தென் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்த்துருக்கோம், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும், பட் புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப ஈஸி. ஸோ நல்லா படிங்க, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.